வெல்கம் டு பப்பி கிச்சன். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி கீரை சாதம் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இது இப்போ எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று அதெல்லாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 15 பல் பூண்டு அதுவும் போட்டு நல்லா வதங்கிடணும். இதெல்லாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு வந்து போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் போடுவோம், அது வந்து அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டுட்டு, நம்ம கீரை ஆஞ்சி வச்சுருப்போம், அந்த கீரை எந்த கீரையாக இருந்தாலும் சரி அதையும் போட்டுட்டு, ஊற வச்சிருந்த அரிசி பருப்பையும் போட்டுட்டு, 1 கப் கொண்டக்கடலை ஊற வச்சிருந்தா அதையும் வந்து போட்டுக்கோங்க. ஊற்றிட்டு 1க்கு 4.5 டம்ளர் தண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி கீரை சாதம் கிடைக்கும். இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். பப்பி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.